இங்க ஒரு பூனை ரோட கிராஸ் பண்ணும்போது கார்ல அடிபட்டுருது. அதை இடிச்ச கார்ல வந்தவன் ஏதோ தெருவுல சுத்துற பூனை தானு கண்டுக்காம போயிடுறான். அப்பதான் கடவுள் மாதிரி ஒருத்த வரான். வந்து அந்த பூனையை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் காப்பாத்திடுறான். ஆனா அதோட உடம்பு சரியானதும் அந்த பூனையை வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறான். அது அந்த பூனைக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவன் கூட இருக்க போறதா தான் ஆசையா இருந்திருக்கும். 2 நாள் கழிச்சு திரும்ப அந்த பூனையை பாக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். அப்பதான் இவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிற நாய்க்கும் இதுக்கும் ஆகாம இருக்கிறத கவனிக்கிறான். அந்த நாய் இந்த பூனையை பார்த்தாலே கத்திக்கிட்டே இருக்கு. சோ அதால இதுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து இவனே அந்த பூனையை வளர்க்கலாம்னு தூக்கிட்டு வந்துடுறான். இதுவும் இவன் கூட சந்தோஷமா வந்துட்டு இருக்கு. அவனுக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பூனை கூட மனசு விட்டு பேசிட்டு வரான். அப்போ ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு இவன் மாத்திரை சாப்பிடறதுக்காக காருக்குள்ள போறான். அதை கவனிக்காத அந்த பூனை மறுபடியும் காணாம போயிட்டான்னு நினைச்சு இறங்கி ஓடிடுது. இவனும் பூனையை காணாமன்னு எல்லா பக்கமும் தேடிட்டு போறான். இவன் சத்தம் கேட்டு அந்த பூனை அதுவாவே அவன் கிட்ட வந்துருது. அங்க இருந்து 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. சோ எங்க போனாலும் இவன் அந்த பூனையை கூடவே தூக்கிட்டு போறான். அதுவும் இவனை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்க ஒரு நாள் இவனுக்கு